இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக 0.009% அந்த அளவுக்கு ரேரான கண்டிஷன் என்னென்னா, இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரே டைமில் பிளாக் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இப்போது நம்மளோட சிச்சுவேஷன்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இது ஒரே ஆளுக்கு ஒரே டைமில் வரத்துக்கான சான்சஸ் இப்போது வந்துட்டுருக்கு. அது ரொம்ப ரேரான சுச்சுவேஷன். பட் அந்த ரேரான சுச்சுவேஷன்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஹாவ் கம் நவ். என்னென்னா, மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிடுச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெயின் வந்து செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்டையும் நியூராலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோமோ அதே இதை பிரெயினுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஸ்டென்ட்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் இப்போ எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்னா, ஒரு ரோட்டில் எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. அதில் மேஜராக போக வேண்டிய நேஷ்னல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும்ல. அதே மாதிரி மேஜராக ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக்கை வந்து நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிக்கும். அந்த முன்னாடியெலாம் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனால பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், நம்மளால் அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால் அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் வந்து மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா, ஒரு பின்ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீடில் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஷண்ட்டில் அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு வித்தவுட் எனிபடி செல்ஃப் நான் வந்து நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நல்லா நடக்கிறேன். தலை சுத்தெல்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ் இப்போ நல்லா என் வேலையெல்லாம் இப்போ நானே பண்ணிக்கிறேன். யாரோடைய ஹெல்ப் இல்லாமல். ஹி இஸ் கிரேட், ரியலி கிரேட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஐ எம் குவைட் ஓகே, ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. கீழே நின்றுருவோமோ, ஏட்டாங்க கஷ்டம். அது ஏதாவது பண்ணிட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி டாக்டர். டாக்டர் மனோகர், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இவங்க வந்து 76 வயசு மேடம் வந்து முடியாமல் பெட்டிடனாக தான் இருந்தாங்க. அட்மிஷனாக பிகாஸ் ஆஃப் தலை சுத்தல், அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இசிஜி எக்கோ பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து தேவையான டெஸ்ட்டை உடனே பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா அதில் தலைக்கு போகிற ரத்த குழாயில் ரைட் சைடிலும் பிளாக் இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாயிலையும் பிளாக் இருந்துச்சு. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 30% தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹை ரிஸ்க் குரூப். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கலாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஒன்லி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அர்ஜென்சியாக எமர்ஜென்சியாக பண்ணால் தான் அவங்களுக்கு ரிகவரி பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக நியூரோ கார்டியோ டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வி டேக்கன் த கேஸ் ஃபார் த ப்ரொசீஜர் வித் ஹை ரிஸ்க். ஸோ ஒன் பங்க்சர் த்ரூ தட் கரோட்டிட் ஸ்டெண்டிங் பண்ணிவிட்டு ஹார்ட்டு போய் செக் பண்ணி ஹார்ட்டுக்கு 2 ரத்த குழாய், தட் இஸ் 3 ரத்த குழாயில் ஆரம்பத்திலேயே ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சு. அதை அடைப்பை எடுத்துகிட்டு ஸ்டென்ட் பண்ணோம். ரெண்டாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ரத்த குழாய்க்கும் மிட் பார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு ஸ்டென்ட் பண்ணல பிளாஸ்டிக் பண்ணோம். அதில் நல்ல ரத்த ஓட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு செகண்ட் டே அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் 30லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதை வந்து குயிக்காக பண்ணோம். வித்தின் 45 மினிட்ஸில் இந்த ப்ரொசீஜரை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குயிக்காக சேஃபாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு
ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப டிலே பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிகவரி இஸ் வெரி லேட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக இது வந்து டீம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் ஐடியல். டீம் நியூராலஜி, கார்டியாலஜி டீம் வித் அனஸ்தெட்டிஸ்ட் டீம் வித் கோஆப்ரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி we did it appropriately within that time. ஸோ அதனால் we are able to do it. இந்த மாதிரி கேசஸ் ஆஃப் லேட் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இது இன்னும் சம்டைம்ஸ் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்லாம் வரும், அதையும் காயிலிங் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம். பட் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். மெயினாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டையும் பார்க்கக்கூடிய அவேர்னஸ் இருக்கணும். அதை பேஷண்ட் வந்து டிசைட் பண்ணி சொல்லணும். எல்டர்லி பேஷண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக அவங்க நடமாடிட்டு இருக்காங்க பாருங்கள் 76 வயசில். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 60 வயசுக்கு மேலே தனியாக தான் இருக்காங்க எல்லோரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஹோல்டில் தனியாக இருக்காங்க. அதுக்காக தான் எம்ஜிஎம்லேருந்து இப்போ வந்து ஹோம் கேர் டெலிவரிலாம் கொடுக்குறோம். ஸோ எனி இஷ்யூஸ் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் பார்ட். அப்படின்னா ஹார்ட் அட்டாக். செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் என்னென்னா ஸ்ட்ரோக். இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு நேர்ந்திருக்கு. அது நேர்ந்ததுக்கான சான்சஸ் யூஸ்வலாக மெடிக்கலில் நாங்கள் வந்து பர்சன்டேஜஸ் சொல்லுவோம். அது ரொம்ப ரேரான பர்சன்டேஜ், 0.009% அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வரத்துக்கான பர்சன்டேஜஸ். அப்படி வந்திருந்தோம் அது உரிய டைமுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எங்கே பிளாக் இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து 45 மினிட்ஸில் பிரெயினுக்கு எங்கே தடைப்பட்டிருக்கோ அதை பார்த்து அந்த பாத்வேவை கிளியர் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஹார்ட்டுக்குமே பண்ணியிருக்கோம். இது இந்தியாவிலே முதல் முறையாக ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரே டைமில் ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு கரெக்டாக 3 days 4th டேயில் பேஷண்ட் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளாடி நடக்க முடியாமல் படுத்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஹார்ட் அட்டாக்கும் வந்து திருப்பியும் தன்னோட செயல்பாட்டுக்கு மீண்டு 3 நாளில் பெரிய அறுவை சிகிச்சைலாம் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. வெறும் இட் இஸ் நிறைய ஃபேன்சி டேர்ம்ஸ் வாட் வி யூஸ் மெடிக்கல் என்ன சொல்லுவோம்னா பின் ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு குண்டூசி நுழையிற ஒரு கேப்பில் பெரிய 2 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். அதை பண்ணி பேஷண்ட்டும் குணமடைஞ்சு 4வது நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இந்த பேஷண்ட் விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வரலாம், ரெண்டுமே ஒரே டைமில் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஏன்னா இதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரே காரணங்கள் தான். ஏன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, சுகர் அதிகமாக இருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பெருசாக நம்ம வாக்கிங்கோ உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, ஹை கொலஸ்ட்ரால்ஸ், அதிக கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல தங்குறது, இது எல்லாமே ஒரே காரணங்கள். மிக முக்கியமான விஷயம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் லேக் ஆஃப் ஸ்லீப், ரொம்ப ஸ்லீப் கம்மியாக இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஏஜ் வந்து இப்போ முன்னாடி மாதிரி ஏஜ் வந்து 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர்றது கிடையாது. ஈவன் 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அப்படி வந்தாலும் இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இருக்கிறதுனால நம்ம 2 விஷயத்தையுமே நம்ம ஒரே டைமில் நம்ம காப்பாற்றலாம். அதுவும் இந்த டைமிங் மினிமம் ஒரு 1 hourக்குள்ளே இந்த 2 ப்ரொசீஜர்ஸையும் பண்ணலாம். ஒரே வழி எதர் கையில் இல்லை கால் வழியாகவே போயிட்டு 2 ப்ரொசீஜர்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காப்பாற்றவும் செய்யலான்றது இந்த ப்ரொசீஜர் மூலயமா நாங்கள் சொல்கிறோம்.